சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் தமிழ் வார விழாவின் நிறைவு விழாவில் 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கியதன் தொடர்ச்சியாக அவர்களது குடும்பத்தினருக்கு பரிசு தொகையும், பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்து வருகிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுப்ராமன். விவரங்கள் வழங்கலாம். பரிவு தொகை 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ் வார விழாவின் நிறைவு விழாவில் 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கியதன் தொடர்ச்சியாக அவர்களது குடும்பத்தினருக்கு பரிசு தொகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அது மட்டுமின்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசு பொருட்களை முதலமைச்சர் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். சிறப்பு பரிசாக 5000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார். சுப்ராமன் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ் வார விழா நிறைவு விழாவானது தற்போது கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். அதாவது பாரதிதாசன் பிறந்தநாளையொட்டி மாநிலம் முழுவதும் தமிழ் வார விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும் என சட்டசபையில் முதலமைச்சர் அறிவித்தார். அதன்படி பாரதிதாசன் பிறந்த நாளான ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 5ஆம் தேதி, அதாவது இன்று வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்று இந்த விழாவில் கவியரங்கங்கள், கருத்தரங்கங்கள், பேச்சு போட்டி, கட்டுரை, கவிதை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி கடந்த ஒரு வார காலமாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்பட்டு இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகையில் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வளர்ச்சித்துறை, செய்தித்துறை, பண்பாட்டுத்துறை என பல்வேறு துறைகள் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அதன்படி மாநிலம் முழுவதும் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டு தற்போது அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகைகளையும் அதற்கான சான்றிதழையும் வழங்கி வருகிறார். அதே போல தமிழறிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய 41 நூல்களும், எழுத்தாளர் நெர்ஜினி எழுதிய 85 நூல்களும், எழுத்தாளர் பழனி எழுதிய 16 நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டு அவர்களுக்கு மரபு தொகையாக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழ்களும் முதலமைச்சர் வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொகை 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை குடும்பத்தினரிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. 10 லட்சம் ரூபாய்க்கான